ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது. தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களே நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களை, நீங்கள் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அமாவாசை விடுதலை கூட்டம் நாளை மாலை 6 மணிக்கு இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் திருச்சபையிலே நடக்கிறது. நாளை மாலை 6 மணிக்கு. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக கடந்து வாங்க. தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவாராக. அல்லேலூயா. விடுதலை நாளை தினத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை, அற்புதம், சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளிட போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனம், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீதி அது தூரமாய் இல்லை, அது சமீபமாய் வந்து விட்டது. நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற, நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிற, தர்மத்துக்காக போராடி கொண்டிருக்கிற, ரட்சிப்புக்காக போராடி கொண்டிருக்கிற, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், அது தூரமாக இல்லை, அது சமீபமாக இருக்கிறது. சமீபமாய் வந்துருச்சு. உனக்கு தூரமாக இருந்த அத்தனை காரியத்தை கர்த்தர் சமீபமாக வர வச்சிட்டார். எதெல்லாம் உனக்கு காணல் நீரை போல இருந்ததோ, எதெல்லாம் உனக்கு என் அன்பு தேவ பிள்ளையே பார்க்க முடியாதபடி, எட்ட முடியாதபடி, கிட்டி சேர முடியாதபடி, பறித்து கொள்ள முடியாதபடி, எடுத்துக்கொள்ள முடியாதபடி, சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி எதெல்லாம் தூரமாக இருந்ததோ கர்த்தர் சொல்லுகிறார், அதை சமீபிக்க பண்ணிட்டேன். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு தூரமாக இருந்துச்சு. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், சமீபமாய் வந்துச்சு. உன் பிள்ளையை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். உன்னுடைய கணவரை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். உன் மனைவியை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் விடுதலையோடு கூட உன்னை நடத்த போகிறார். நீ எந்தெந்த காரியங்களிலே என் அன்பு தேவ பிள்ளையே என்னால் முடியல, அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அது ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், அது மறைஞ்சு போச்சு, அந்த 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 ஃபைலை எடுக்க முடியல, அந்த காரியத்தை எடுத்து பேசுறதுக்கு யாரும் இல்லை, தூரமாயிட்டாங்க, எல்லாம் இல்லை, யாரும் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறையோ அதெல்லாம் கர்த்தர் இப்போது தூரமாக இருந்ததை சமீபிக்க பண்ணுகிறார். அவ்வளோதான், கல்யாணம் ஆயிடுச்சு, எத்தனையோ வருஷம் மருந்து மாத்திரை சாப்பிட்ட பிள்ளை இல்லை, குழந்தை பெற்றுக்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளை எதெல்லாம் தூரமாய் உன் வாழ்க்கை கண்டதோ அதையெல்லாம் உன் வாழ்க்கை இப்போ சமீபமாக இருக்கிறதை உன்னால் காண முடிய போகிறது. உன்னால் காண முடிய போகிறது. தூரமாய் போன உன் பிள்ளைகள் உன் கிட்ட வந்து கொண்டிருக்கிறார்கள். தூரமாய் பிரிந்து போன உன் மனைவி உன் கிட்ட வருகிறாங்க. தூரமாய் கடந்து போன உன் புருஷன் உன் கிட்ட வராங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் தூரமாய் வைத்து பிரிக்கிற தேவன் அல்ல, கொண்டு வந்து இணைக்கிற தேவன். அது சமீபமாக வந்துருச்சு. விசுவாசமாயிரு. கர்த்தர் உன் நடுவிலே கர்த்தர் அதை சமீபிக்க பண்ணிட்டாரு. இப்போ அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ பெற்றுக்கொள்ள போகிற, பயப்படாத. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் தூரமாக இருந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் கிட்டி வர செய்து விட்டதற்காக, சமீபமாய் வர செய்து விட்டதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன். அப்பா, உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற கவலையோடும் கண்ணீரோடும், ஐயோ தூரமாக இருந்த காரியமெல்லாம் கர்த்தர் இப்போ என் கிட்ட வர செஞ்சிட்டாரு என்கிற ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரே நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் அற்புதத்தை செய்வீராக. தடைகளை உடைக்கிறேன். அற்புதத்தை நாலு தினத்தில் நடக்க போகிறேன் அமாவாசை விடுதலை கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். தலான மக்கள் மாவட்டங்கள் தோறும் கடந்து வர கர்த்தருடைய ஆவியானவரை உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக்கொள்ளும், தாழ்த்துக்கிற, வறுமையாக்குகிறோம். இந்த நாளிலே பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே, அமாவாசை விடுதலை ஆண்டவரே, ஜெப கூட்டத்தினுடைய ஆண்டவரே அப்பா பங்காளர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அமாவாசை விடுதலை ஜெப கூட்டத்தினுடைய பங்காளர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
டெய்லியே நீ நேர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எதெல்லாம் தூரமாக இருந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் சமீபமாக வர செய்வீராக சுவாமி. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.